அழகான சாந்தீபனி ஆசிரமம். ஜோரா சுதாமா, கிருஷ்ணன், பலராமன் ஜம்முன்னு இருக்கா. இதே இடம்தான் உஜ்ஜைனில் சாந்தீபனி ஆசிரமம். ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். கண்ணன் ஜோராக 64 நாட்களில் ஆயக்கலைகள் 64னையும் படித்த ஒரு ஸ்தலம் இதுதான். இங்கே இருக்கக்கூடிய 84 சிவலிங்கத்தில் ஒன்று இது. குண்டேஸ்வர மகாதேவர். உஜ்ஜைன் முழுக்க 84 சிவலிங்கங்கள் உண்டு. இது அழகான கோமதி குண்டம். தன்னுடைய குரு நித்தியம் காலையில் கோமதி நதி தீரத்துக்கு போயிட்டு தீர்த்தமாடிட்டு வரார் அப்படின்னு தெரிஞ்ச கிருஷ்ணன் அவருக்காக உண்டாக்கின கோமதி குண்டம் இதுதான். ஆச்சரியமான சாந்தீபனி ஆசிரமம். இது எல்லாமே கண்ணன் நடந்தது, கண்ணன் குருகுல வாசம் பயின்றது, சுதாமாவோட ரூம்மேட்டா இருந்தது. அழகா ஒவ்வொரு நாளும் கண்ணன் வேதம் எல்லாம் படித்தது, பூமாலை தொடுக்க கத்துண்டது, மணிமாலை தொடுக்க கத்துண்டது. அழகா பகவான் நவரத்னங்களை பரிசோதனை பண்ண கத்துண்டது, பெயிண்டிங் கத்துண்டது, சங்கீதம் கத்துண்டது, நாட்டியம் கத்துண்டது, ஜோதிஷம் கத்துண்டது. இப்படி பல விஷயங்கள் நடந்த ஒரு ஸ்தலம் இது. சாந்தீபனி ஆசிரமம் அப்படின்னு பெயர். கண்ணனுடைய போர்டிங் ஸ்கூல், கண்ணனுடைய குருகுல வாசம். சுதாமாவுக்கு கண்ணன் கிடைச்சது இங்கதான். இங்கதான் 64 நாள் கண்ணன் படித்தான். தன் குருநாதனுக்கு அழகா குரு கைங்கரியமாக, குரு தட்சிணையாக அவருடைய இறந்து போன மகனை மீட்டு கொண்டு வந்து புனர்தத்தனா கொடுத்ததும் இதே இடத்துல தான். அவ்வளவு மகோன்னதமான சாந்தீபனி ஆசிரமம் இதுதான். இங்கே ஒரு சின்ன கோவில் இருக்கு. இங்கே அழகா குண்டேஸ்வர் மகாதேவர் இருக்கார். இதுக்கு பக்கத்துலேயே மகாபிரபு வல்லபாச்சாரியாருடைய பைட்டக் அவர் உட்கார்ந்துண்டு ஸ்ரீமத் பாகவதம் அழகா பாராயணம் பண்ண இடம் இங்கே இருக்கு. சரியா? ராதே கிருஷ்ணா. உங்களுக்கும் அழகான குரு பக்தி உண்டாகிறதுக்கு கிருஷ்ணனும் பலராமனும் அனுகிரகம் பண்ணட்டும். ராதே கிருஷ்ணா.